நம்ம இப்போது கிளம்பிட்டுருக்கோம் டியூட்டிக்கு. இன்னைக்கு கிளைமேட்டு தான். நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது 6 நிமிஷத்துக்கு தான் வரும். இது எத்தனை நிமிஷத்துக்கு நீங்கள் வரப்போகுதுன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி கரெக்டாக 12:20. நான் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். மணி கரெக்டாக 12:25. பயோமெட்ரிக் ஃபஸ்ட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அப்படியே நல்ல ஒரு பாட்டு போடலாம். போட்டால் காப்பி ரைட் வந்துடும். எனக்கு காப்பி ரைட் வாங்கி ஒரு வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வீடியோ அது ஒரு பஸ்ஸில் ஒரு பாட்டு கேட்டதுனால போச்சு. மொத்த வீடியோவும் மொத்தமாக டெலிட் பண்ணிட்டாங்க. மக்களே, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன் நான். அவங்களுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியுது தெரில. அந்த மலைக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த குளிர்லேயும் இந்த வெயில்லையும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன் நான். அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே, 4 கிளியர்ஸ் தான் போயிட்டுருக்கேன். இப்போது மணி கரெக்டாக 12:40. இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால் நம்ம சும்மா நின்றுருக்கோம். மணி 3:30. நைட்டே இல்லாமல் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதாவது அப்டேட் பண்ணுறேன். நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் சவுத் இந்தியன்னு. கீழே வரைக்கும் நடந்து வந்தேன். ஸ்விம்மிங் பூல் ஒர்க் வேறு போயிட்டுருக்கு. அது ரெனோவேஷன் ஒர்க்கு. மக்களே, ஈவினிங் ஐடி இது. இப்போ கிளியரன்ஸ் தான் வந்தேன். 1301க்கு. நீ 4:20. நம்ம ஃப்ரீ தான். இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லை அதிகமாக. ஜாலியாக வீடியோ எடுத்து சுற்றிட்டுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் கழித்து நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக க்ளௌடியாக இருக்கும். அந்த கீழே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாமேவும் உங்களுக்கு ஃபுல்லாக எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக பிளாக் ஆகிரும். நான் சொன்னவங்க இந்த அங்கே நிற்கிறாங்க. ஜூம் பண்ணி காமிச்சா எவ்வளோ தூரம் தெரியுன்னு தெரில. இந்த கரெக்டாக அங்கே தான் 3 பேர் தெரியுறாங்களா. கரெக்டாக இருந்தோ இந்த கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக அவங்க தான் இன்றைக்கி ஃபுல் ஒர்க் போல். இன்றைக்கி தலைவன் அவ்வளோவா வேலையை காட்டல. நல்லா ஜாலியாக இருக்காப்புல தலைவன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்றைக்காச்சும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ எடுப்போம். ஐடி செட்டிங் இது பக்கோடா. அப்புறம் இது கேக்கு, பிஸ்கெட்டு, வறுக்கி, முறுக்கு, வெஜ்ஜு, சுகர், காஃபி, மில்க், டீ, கிளாஸு, அப்புறம் பிளாக் காஃபி, வாட்டர். இது 4 வகை 5 வகையான இது. அப்புறம் நான்வெஜ். இந்த ஐடி செட்டிங். மக்களை 203 2 புல்கா, அப்புறம் பன்னீர். இது மக்களே, இன்றைக்கி நம்ம பஃபே, அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுறோம். அது இல்லாமல் மணி 8:30க்கு மேலே ஆகுது. 9 மணிக்கிட்ட கரெக்டாக. நான் சாப்பிட்ற மாதத்தில் அப்டேட் பண்ணுறேன். என்னால் எதுவும் காட்ட முடியாது. அடுத்து ரூம் சர்வீஸ் நம்ம எதுவும் போகல. நம்மளுக்கு பதிலாக இன்னொருத்தனவு போட்டிருக்காங்க. நான் வேறு ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். ஹெவியான ஃபுட்டு இது ஜீரா ரைஸு, அப்புறம் முட்டை கிரேவி, அப்புறம் தால், தயிர், அப்பளம், அதுக்கப்புறம் அன்னாச்சி, வாட்டர்மெலன். இன்றைக்கி ஃபுட்டு நம்மளுக்கு தான் முடிஞ்சு. நடந்து போயிட்டுருக்கேன் ரூமுக்கு. எவ்வளோ தூரம் கிளியராக தெரியுதுன்னு தெரில வீடியோவில். மணி கரெக்டாக 12:05. டியூட்டி முடிஞ்சு போயிட்டுருக்கோம் சாப்பிட்டு இப்பட்டு. ஆனால் நைட் டயத்தில் தண்ணி நடந்து போகிற தண்ணி சுகம் தான். அதுவும் இந்த ஊட்டியில். மிச்ச ஏரியா கூட நல்லா இருக்கும், இந்த ஊட்டியில் கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கும். நீலாம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அரமூன் போல் இன்றைக்கி. நல்லா ஹாயாக நடந்து போயிட்டுருக்கோம். யாருமே வரல, நம்ம மட்டும்தான் போகிறோம்.
பேக் கேமரா வேணுமா போட்டு காமிக்கிறேன். தான் போயிட்டுருக்கேன் ஊட்டி குளூரில். பின்னாடி யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். இந்த மாதிரி ஜர்க்கின் போடலன்னா குளிரில் செத்துருவீங்க. அது இந்த டிசம்பர் மாதம்லாம் ஒவ்வொரு குளிர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ப்ளே, இது வில்லாம்பு வில்லாம். இது வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஏரியா, டெய்லி பார்க்குறது தான். தனியாக போகிறதும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது இந்த ஊட்டிக்குள்ளே. ஏன்னு சொல்கிறேன் தெரியுமா? நல்லா இயற்கையாக அழகாக ரசிச்சே போகலாம். பொல்யூஷன் இல்லை, ஆரன் இல்லை. மெயினாக எவனும் வந்து நைட்டில் வெளியே வர மாட்டான். ஏன்னா சிறுத்தை கரடி எல்லாமே நடமாடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. வேறு எதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுவோம். நடுவில் தான் சிக்கிச்சுன்னா பார்ப்போம் இன்றைக்கி என்ன கதைன்னு. இதுதான் செக்யூரிட்டி கிட்ட வந்துட்டேன். போயிட்டு பயம் வச்சுட்டு அப்படியே வெளியே போகிறது தான் நம்ம. மக்களே ஃபுல் இருட்டாக இருக்குது. இந்த வெளிச்சத்தில் என்ன காட்டணும்னு தெரில எனக்கு நைட்டு. ஆனால் இது ஃபுல்லாமே ஊட்டி தான். அது மட்டும்தான் இங்கே காட்ட முடியும் நைட் டயத்தில். வேறு எதுவும் காட்ட முடியாது உங்களுக்கு. ரோட்டில் போகவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நைட் டயத்தில். ஆனால் இந்த சைட்லேருந்து எதுவும் வரும்னு தெரியாது. இங்கே சிறுத்தையும் இருக்குது, கரடியும் இருக்குது. இங்கே திடீர்னு எது வேணுமா வரலாம், அதனால தான் கொஞ்சம் பயம்னு சொன்னேன். ஏன்னா நைட்டில் எவனுமே வெளியே வர மாட்டான். நம்ம ஷிஃப்ட்டு முடிஞ்சு போகிறதுனால கொஞ்சம் தனியாக போகிறோம், இல்லை கூட யாராச்சும் வந்துடுவாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் நம்மளுக்கு பயம்தான். ஏன்னா மனுஷனுக்காண்டியும் பயப்பட முடியாது, மிருகத்துக்காண்டி இங்கே பயப்பட்டு தான் ஆகணும். சுற்றி முற்றி நாலா பக்கம் திரும்பி பார்த்துட்டு தான் போகணும். பின்னாடி கூட வரலாம் வாய்ப்புண்டு. நம்ம டெய்லி பார்க்குற கஃபெட்டேரியா தான். ஃபுல்லாக பூட்டி டீலாம் தொடச்சி வச்சுருப்பாங்க. திரும்ப காலையில் போயிட்டு சாப்பிட வேண்டியது தான். நம்ம ரூம் இது கீழே லாஸ்ட்டில் போனோம். ஒரேடியாக ஷிஃப்ட்டு முடிஞ்சு ரூம் கிட்ட வந்துட்டேன். நம்ம டெய்லி மத்தியானம் பார்க்குற இடம் இது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நேரம் வந்து காமிச்சேன். இது நம்ம ரூம்.